வணக்கம் ஐயா. காலை வணக்கம். ஆ வணக்கம். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பறிவு. இந்த நாம் இதை தொடர்ந்து இந்த பல்லாண்டுகளாக இதை பேசிட்டு வர்றோம். இப்போ சில சில மாதங்களாக இதை பற்றி விவாதம் பல்லாண்டுகளாக இதை பேசிட்டு வந்தாலும் கூட பல்வேறு வகையில் பேசிட்டு இப்போ ஊடகத்தின் வழியாக பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து விவாதங்கள் அடிப்பில் புரிகிற அடிப்பில் பேசிட்டு இருக்கிறோம். தனியாக பேசிட்டு இருந்த போய் பல்வேறு மக்கள் நன்மை அடைகிறாங்க, புரிகிறாங்க. அப்போ மொத்தத்தில் உணவு பழக்கத்தினால்தான் உடம்பு கெட்டு போகுது. அது குழந்தை நிலையில் அது புரியாது. குழந்தை நிலையில் வந்து அந்த மரபணு புரியாதனால அவங்களுக்கு வந்து இயற்கை உணவு தேவைப்படுகிறது. அந்த இயற்கை உணவுக்கு அப்புறம் அந்த இயற்கை சக்தியில் வாழுது. இதெல்லாம் படிப்படியாக இயற்கையில் நடக்கிறது. அதனால தான் வந்து எப்படி பார்த்தாலும் இந்த உயிருக்கு வந்து எந்த வகையான உயிர் வந்து தக்க வைக்கணும்னா எந்த வகையான நச்சு பொருள் உடம்பு தேவையில்லை. அது தானாகவே தயாரித்து கொள்கிறது, அவ்வளோதான். இப்போ தாவரம் எப்படி தயாரித்துக்கிற மாதிரி தயாரிச்சுக்கிறது. எல்லா தாவரங்களும் ஒரு நாள் விடுதலை பெறுகிறது, மனிதனும் ஒரு நாள் விடுதலை பெறுகிறார். அதான் விஷயமே. தாவரம் நீண்ட காலம் வாழலாம். அந்த தூய்மையா இருக்கிறப்ப தாவரத்துக்கு எந்த நச்சு பொருளும் இல்லைன்னா தாவரம் நீண்ட நாள் வாழ்ந்துட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து அது வந்து எல்லா வகையான நோய் இல்லாமல் வாழுது. ஆரோக்கியம் அது வந்து நீண்ட காலம் வாழ்வதற்கு ஆரோக்கியம் தான் ஒரு காரணம். நீண்ட காலம் வாழ்வதற்கு ஒரு தாவரம் ஆரோக்கியமாக இருந்தால் நீண்ட காலம் வாழும். ஆரோக்கியம் அதுக்கும் ஒரு ஆரோக்கியம் இருக்குது. நோய் வந்தால் செத்து போகுது, வாடி வடையும் போகுது. ஆரோக்கியம் நல்ல மிகப்பெரிய காடுகளை பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையான சூழல் இருக்கிறதுனால எந்த தாவரங்கள் நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்குது. நாம் செயற்கையாக உண்டாக்குறதெல்லாம் வந்து எத்தனை நோயும் வருது. இயற்கையாக இருக்கிறது பூரா எந்த நோயும் வர்றதில்லை. அது வாழுது போகுது. இதே தான் மனிதன் வாழ்க்கையும். மனிதனுக்கு வந்து எல்லாமே இயற்கை ஆற்றல் மட்டும்தான். தனக்குத்தானே தயாரித்து கொள்றதை மட்டும்தான் அது சக்தியாக வச்சுக்குது. மற்ற எதையும் ஏற்றுக்கொள்றதில்லை. அதே நேரத்தில் அந்த உடம்பானது உடம்புக்கும் உயிருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, ஒட்ட வச்சுக்குது, அவ்வளவுதான். அது தங்கி வந்துட்டு போயிட்டு இருக்குது, குடியிருக்கிற மாதிரி, வாடகை வீடு மாதிரி வந்து வந்து போயிட்டு இருக்குது. ஒரு பறவை வீடு கட்டி போகிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. சரி, அந்த பறவை கூட்டில் ஒட்டி இருக்குன்னா அதுக்கு ஆரோக்கியமான சூழல் இருந்து அது ஒட்டி இருக்குது. அதற்கப்புறம் அது முழுமை பெற்றதுக்கு அப்புறம் ஆரோக்கியமான வீடாக இருந்தாலும் அது வெளியே போயிடுது. ஆரோக்கியமான வீடாக இருந்தாலும் அது வெளியே போயிடுது. ஏன்னா அதுக்கு தேவையில்லை, அது அவ்வளவுதான். அது முழுமை அடைஞ்சிருச்சு. முழுமை அடைந்த இப்போ ஒரு நல்ல ஒரு வீடை சொல்றாங்க. பொதுவாக நான் அது குடிலோ அது மாளிகையோ எது வேணா இருக்கலாம். மனம் நிறைவு அடைஞ்சிட்டா எல்லாம் ஒண்ணுதான். மாளிகையும் ஒண்ணுதான், குடிலும் ஒண்ணுதான். குடிலும் கூட வரப்போறது இல்லை, மாளிகையும் கூட வரப்போறது. அதே மாதிரி இந்த உடல் அவ்வளவுதான். இதை வைத்து நம்ம வந்து ஆரோக்கியத்தை வந்து எளிமையா பண்ணிடலாம். எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. எந்த ஒரு கொடிய நோய்களா இருந்தாலும் எளிமையா குணமாக்கிடலாம். எந்த ஒரு கொடிய நோயா இருந்தாலும் சரி, மனிதனால் கண்டுபிடிக்கப்படுகிற எந்த நோயுமே நீங்க தூய்மைப்படுத்துவதனால. அதனாலதான் சித்தர்கள் வந்து தூய்மைப்படுத்துறது கண்டுபிடிச்சாங்க. தூய்மை வந்து ரெண்டே வகையில தான் வரும். ரெண்டு வகையில தூய்மை வருது. ஒண்ணு, ரத்தத்தை தூய்மை செய்யணும். பல்வேறு பழக்க வழக்கத்தினால் கெட்டு போன குடலை தூய்மை செய்யணும். பல்வேறு உணவு பழக்க அந்த மன விருப்பத்தின் காரணமா உணவு பழக்கத்தை சாப்பிட்றோம். எல்லாமே உணவு பழக்கம் தான். உணவு பழக்கமா அது எப்போ கண்டுபிடிச்சாச்சு. வேகமா சாப்பிடு உணவு பழக்கம்னு சொல்லிட்டு வேகமா சாப்பிடுவாங்க. வேகமா சாப்பிட்றது இதெல்லாம் வந்து எல்லாமே வேகமாக அது செல்வதற்கு. வேகமாக சாப்பிட்டாலும் பரவாயில்லைங்கய்யா. போன் பேசிக்கிட்டே சாப்பிடுறது, டிவி பார்த்துட்டே சாப்பிடுறது, சினிமாக்கு போயிட்டு அங்க போயிட்டு நம்ம டம்ப் பண்றது, வெவ்வேறு தலை. எதையுமே எதுவுமே ஒரு ஒழுக்கமே கிடையாது. எதுவுமே அப்போ அது அப்படி சாப்பிட்றதும் உடம்பு ஏற்றுக்காது. வேகமாக சாப்பிட்டா என்ன, மெதுவாக சாப்பிட்டா என்ன, மெல்ல சாப்பிட்டா சொல்லுவாங்க. மெல்ல சாப்பிடு, வேகமாக சாப்பிடு, அரைச்சி சாப்பிடு, எல்லாமே உடம்பு ஏற்றுக்காது. அதெல்லாம் பொய், அத்தனை பொய். வேகமாக சாப்பிடு, மெல்ல சாப்பிடு, அரைத்தி சாப்பிடு, கூழாக்கி சாப்பிடு, நிதானமாக சாப்பிடு, ருசிச்சு சாப்பிடு, அதில் மன வைத்து சாப்பிடு. எந்த இலவா இருந்தாலும் அது உடம்பு ஏற்றுக்காது. அது எப்படி இருந்தால் வெளியே தான் போகுது. நீங்க ருசிச்சு சாப்பிட்டா என்ன, ருசிச்சு சாப்பிடாம இருந்தா என்ன, மென்னு தின்னா என்ன, மென்னு திங்காட்டி என்ன, எல்லாமே உடல் விட்டு வெளியே போயிருதே இல்லையா. அது மலமா வெளியே போயிருது. என்னது மலமாக நாற்றத்தோடு வெளியே போகுது. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எங்கனாச்சும் ஒரு பாயிண்ட்ல நின்று பேசலாம் பார்த்தா அங்க கூட அடிச்சு விட்டுறீங்க. எப்படி பார்த்தாலும் அது வெளியே போகுது. ஒரு டிவி ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டாலும் சரி, டிவி ஆஃப் பண்ணாலும் சாப்பிட்டா
சரி, எப்படி பார்த்தாலும் அது நாற்றமாக மாறி வெளியே உடம்பை வெளியேற்றிடுது, அவ்வளவுதான். என்ன, கொஞ்சம் வேகமா சாப்பிட்டா அந்த முழுசா உள்ள போகுது, அது கொஞ்சம் செரிமானம் பண்றதுக்கு தாமதம் ஆகுது, அவ்வளவுதான். செரிமானம் பண்றதுக்கு தாமதம் ஆகுது, ஏன்னா இந்த மூலக்கூறு பெருசு பெருசா இருக்குது இல்லையா. அப்ப டிவியை பார்த்துட்டு சாப்பிடறதுனாலயும் டிவியை பார்க்காம சாப்பிடறதுனாலயும் மினரல்ஸ் என்ன இருக்க போதா, எனர்ஜினா எடுத்துக்க போதா? நீ எப்படி சாப்பிட்டாலும் சாப்பிடுறது வெளியே போறதுதான். வெளியே போறதுதான். அதுக்கும் எனர்ஜிக்கும் சம்மந்தமே கிடையாது. எந்த மறுபடியும் எடுத்துட்டு வந்து மறுபடியும் பழைய பழைய குருடி கதை தரடி அப்படியே மாதிரிதான் போகுது பாருங்க. இப்படியேதான். ஏன்னா நீ இதெல்லாம் இந்த ஏமாத்திக்கிறதுக்காக சொல்லப்படுறது. என்ன என்ன அவன் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த உள்ள போய் வயிற்றுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்காத, வாய்க்கே வேலை கொடுத்துருங்கிற. அதாவது வயிற்றுக்கு வேலை கொடுக்காத, அது கொஞ்சம் சிரமமா இருக்கு. பல்லு எதற்காக அரைச்சி திங்கப்பா, பல்லு எதற்காக அரைச்சி திங்க, அரைக்கிறதுக்காக அப்படி சொல்லுவான். பல்லு எதற்காக? இப்போ ஒரு பொருளை போறோம், படக்குன்னு முழுங்கிக்கிறான். அந்த ஒரு வினாடி நேரம் தான் அது ருசு. அதாவது நீ அரைச்சி திங்கறதுனால கூடுதல் என்னன்னா, அந்த சுவைக்கிற நேரம் கொஞ்சம் அதிகமாகுது, அவ்வளவுதான். அரைச்சி திங்கறதுனால ஒரு மிட்டாயை வந்து படக்குன்னு முழுங்குறதுக்கு நல்ல மென்னு சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லையா. மிட்டாய் அப்படியே போட்டீங்கன்னா அந்த ஒரு வினாடி நேரம் இனிப்பு தெரியும். செரிமானம் நல்லா ஆகும், செரிமானம் நல்லா ஆகும். அதாவது அதாவது என்ன, சீக்கிரம் வெளியேற்றுறதுக்கு வழி. செரிமானம் எதுக்கு தெரியுமா? சீக்கிரம் வெளியேற்றுறதுக்கு. நல்ல அரைச்சி தண்ணி சீக்கிரம். உண்மையெல்லாம் அப்படி படக்கு படக்குன்னு பேசக்கூடாது. பொய். இதுதானே தவிர சீக்கிரம். ஆனா சொல்லிதானே ஆகணும், சொல்லிதானே ஆகணும். உண்மையை சொல்றதுக்கு தானே இப்ப இங்க இருக்கோம். அப்ப சீக்கிரமா வெளியேற்றுறதுக்காக தான் மென்னு சாப்பிட சொல்றது. எனர்ஜி கிடைக்கிறதுக்காக எல்லாம் கிடையாது. எனர்ஜியில கிடைக்கும், சீக்கிரம் உடலை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறதுதான். நமக்கே தெரியுது இல்ல, அதுக்கு நமக்கே தெரியுது இல்லையா. நீங்களே முழுக்கி பாருங்க, நீங்களே முழுக்கி. இப்ப நீங்க ஒரு போண்டாவே, இப்ப எனக்கு என்ன புரியுதுன்னா, 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிச்ச சயின்ஸ் எல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது அப்ப படிச்சது தப்புன்னு சொல்லுவாங்க சிலது. இல்லையே, நம்ம அப்ப கரெக்டா படிச்சோம்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதே மிஸ் இத கரெக்ட்ன்றாங்க. அப்ப சொன்னது தப்பா அப்படின்ற ஒரு புரிதல், ஒரு கேள்வி வரும். இப்பயும் அது மாதிரிதான் இருக்கு இப்ப நீங்க சொல்றது. அப்ப இத்தனை வருஷம் படிச்சது எல்லாமே தப்பா அப்படின்னு கேள்விதான் வருது. அப்ப தப்பா நம்ம மைண்டுக்கு ஃபீட் பண்ணிருக்கோம். இப்படி சாப்பிடு, அப்படி சாப்பிடு, அப்படி உட்காந்து சாப்பிடு, அந்த டைம்ல உட்காந்து சாப்பிடு, இந்த டைம்ல உட்காந்து சாப்பிடு, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணும், காலையில மதியம் நைட்டு. இது எல்லாமே நம்மளா கொண்டு வந்துக்கிட்டது. நம்ம உடம்புக்கு அப்புறம் கிடையவே கிடையாது, உடலுக்கு அப்படியே கிடையாது, உடலுக்கு அது நேர காலமே கிடையாது. என்ன பிரச்சனை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த செரிமானத்துக்கு நேரம் கொடுக்க சொல்றான். அதாவது என்ன சொல்றான்னா, இந்த செரிமானம் இருக்கு இல்லையா, அந்த வெளியேற்றத்துக்கு நேரம் கொடுக்க சொல்றான். இப்ப நீங்க தின்னுட்டே இருந்தீங்கன்னா அது வெளியேற்றாம அப்படி நின்று போய் உடம்பு நின்று போகுது. இப்ப உடம்பு ஆரோக்கியமா இருந்தா எவ்வளவு தின்னத்தே என்ன அது பாட்டு வெளியேற்றிட்டு, உடம்பு வந்து எவ்வளவு தின்னாலும் ஆரோக்கியம் வர்ற மாதிரி இருந்தா ஏப்ப நேரம் இடைவெளி விட சொல்றேன். ஏன் இடைவெளி விட சொல்ற? இப்ப என்ன சொல்றாங்க, ஏன் 3 வேலைன்னா இந்த ஏன் 3 வேலைன்னு சொல்றான்னா, 3 வேலையும் இல்லை, 6 வேலையும் இல்லை, 7 எல்லாம் ஒண்ணுதான். இந்த இடைவெளி நேரம் அதிகமானா இந்த உடம்பை வெளியேற்றுறதுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. அதாவது நீ தின்ன எதை தின்னாலும் வெளியேற்றணும், அதுக்கு தான் அவன் சொல்றான். இப்ப என்னன்னா, உணவு வேணுமா வேண்டாம்னா கிடையாது, உணவு தின்னா உடம்பை விட்டு வெளியே போகணும். என்னது, உணவை தின்னா உடலை விட்டு வெளியே போகணும். இப்ப வெளியே போறது நீ திங்கிற அந்த பேசிக் அறிவு கூட இல்லாமதான் இப்ப இத்தனை வருஷமா இருந்திருக்கும் அப்படின்றது தோணுது எனக்கு. பேசிக்கான ஒரு புரிதல் கூட இல்லாமதான் இந்த உடம்ப வச்சிருக்கோம், உடம்ப வச்சிட்டு இருக்கிறேன். இதுதான் எல்கேஜில சொல்லி கொடுக்கணும். இதுதான் முதல் பாடமாவே இருக்கணும். எண்ணத்தினால அது வெளியே போயோக வேண்டும், அதுக்காக இடைவெளி விடு, இதுதான் புரிதலே. மற்றபடி உணவு திங்கலாம் வெளியே போகாது, தின்னா வெளியே போகுது. அது என்னன்னா அது முழுமையா வெளியே போறதுக்கு நேரம் எடுத்துக்குது. அதை நீங்க புரிஞ்சுக்காம தின்னுங்கிறீங்க. இடைவெளி விட்டு தின்னுன்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல, அதையும் சொல்றது இல்லை. தின்னுட்டே இருக்கு, இடைவெளி விட்டு தின்னுன்னா அதுக்கு நேரங்காலமே இல்லை. இடைவெளின்னா அதுக்கு நாம பார்த்துக்கு முடிவு எடுத்துக்கிறது தான். ஒவ்வொரு தனிமனிதனும் முடிவெடுக்கிறது தான், ஒவ்வொரு தனிமனும் முடிவெடுக்க சொல்லிக் கொடுக்கணும். இடைவெளி விட்டு தின்னு, இடைவெளிக்கு நேரம் காலம் கிடையாது. ஏன்னா நீங்க சாப்பிட்றதே உடலை விட்டு நீக்குகிறது, அதுக்கு நேரம் கொடுத்தோம்னா அது வெளியேற்றி விட்டுருது. அப்ப தின்பதே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியேற்றுறது தான். உள்ள தங்கச்சின்னு ஆளை கொண்டு போடும். இப்ப இந்த நோய் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீ விடுதலை பெறுவதற்கு முன்னாடி சிறைத்தண்டல கூட எனக்கு கொள்ளுது. இப்ப சந்தோஷமா வீட்டை விட்டு வெளியே போறதுக்கும், சங்கடப்பட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு தான், ரெண்டு ஒண்ணுதான். நீங்க சிறையில போட்டு அடைச்சியா உன்னை சித்திரவதை பண்றீங்க,
அந்த மாதிரி தான் நோயை கொடுத்து சித்திரவதை பண்ணி அவனை சாகடிக்குது. இது மன நிறைவோட எப்படி இருந்தாலும் முழுமை பெற்றதுக்கு அப்புறம் இந்த உடம்பு இந்த உயிர் உடல் இருக்காது. உயிரே உடல் தங்காத கூடாது, உணவு எப்படி தங்காது. அப்ப உயிரும் உடலை விட்டு போய் வருகிறது. நாம் சாப்பிட்ற உணவுகளும் உடலை விட்டு நீங்கி விடுகிறது. எல்லாமே நீங்கிறது தான். உடலை விட்டு உயிரும் நீங்குகிறது, உடலை விட்டு உணவும் நீங்கி விடுகிறது. அவ்வளவுதான். இந்த நீங்கிறதுக்கு தான் இந்த வேலை. இந்த அறிவியல தெரியாம இருக்கிறதே பெரிய தண்டனை தான் அப்படின்னு தோணுது. இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாமே உடலை விட்டு அதேதான். எதிலிருந்து நீங்குகிறாயோ அதிலிருந்து துன்பம் இல்லை அப்படின்னு அழகா சொல்றாரு. நீங்குதல், எல்லாம் நீங்குதல்ங்கிறாரு. எல்லாம் யார் சொல்றது? அது யார் சொல்றது? திருவள்ளுவர். எதிலிருந்து அதில் எழுதியிருக்காரு பாருங்க. துறவுங்கிற அதிகாரத்துல எழுதியிருப்பாரு. எதிலிருந்து நீங்குகிறாயோ அதிலிருந்து துன்பம் இல்லை. முதல் நீங்குதல். எதிலிருந்து நீங்கணும். முதல்ல எதா இருந்தாலும் நீங்கி இருங்கிறாரு. அதுல இருந்து நீங்கிட்டே வர, அதனால உங்களுக்கு துன்பம் வராதுங்கிறாரு. யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இளன். எதிலிருந்து துறவுங்கிற அதிகாரத்துல பாத்தீங்கன்னா வரும். துறவுன்னு போட்டா வந்துடும். ரெண்டாவது துறவுங்கிற அதிகாரத்துல இருந்து ஒட்டுதல் இல்லாமல் இருக்கிறது. ஒட்டுதல் இல்லாமல் இருத்தல் பிக்ஸ் ஆகக்கூடாது எதுலையுமே. From what a man is free. From what a man is free. From whatனா எதிலிருந்து. From whatனா எதிலிருந்து. எண்ணத்தை கிழிச்சேங்கிறீங்களே. எதிலிருந்து நீங்குகிறாயோ அதிலிருந்து துன்பம் இல்லை. அந்த அப்படின்னு நீங்க ஏன் சிக்கிக்கிறீங்க? நீ காட்டுக்கு போனா, தோட்டத்துக்கு போனா, எங்க போனா என்ன, அதுல இருந்து விடுதலை பெறணும். அதுல இருந்து என்ன பண்ணாலும் அதுல சிக்கல் தான் வருமே தவிர விடுதலை வராது. என்ன சிக்கிட்டீங்கன்னா அதுக்கான நோய்களை நீங்க அனுபவிக்கணும். ஒன்னு சிக்கிட்டீங்கன்னா நோய்களை அனுபவிக்கணும். விடுதலை பெறுவதற்காகத்தான் இத்தனை வேலையெல்லாம் பண்றது. ஆனா என்ன சடங்கு பண்ணாலும் இந்த உயிர் உடலிட்டு நிக்கிறது இல்லை. அது மற்றதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள், எங்க போறது வர்றது இதெல்லாம் இடைக்காலத்தை செய்யக்கூடிய வேலைகள். அதாவது ஒரு தொடக்கத்திலிருந்து முடிவுக்கு போறப்போ ஒரு தொடக்கம் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. இடையில கூடி கும்மாளம் அடிக்கிறோம்ல, அதுதான் இதெல்லாம். பிறக்கிறப்ப தொடங்கியாச்சு, உடலை விட்டு நீங்கிறப்ப முடிவு, இடையில இருக்கிற விளையாட்டுகள், அவ்வளவுதான். ஆனா இந்த சம்பிரதாயம் சடங்குகள் நம்மளை போட்டு ஏமாத்திருக்காங்க. அந்த முடிவு தெரியாம இருக்காங்க, சடங்குகளை வச்சு ஏமாத்திக்கிட்டே இருக்கிறது. நிச்சயமே சடங்குகள் உங்களை காப்பாற்ற போறதே இல்லை. தூய்மை மட்டும்தான் காப்பாற்ற. தூய்மை என்னன்னா உண்மையான விடுதலை காட்டுவதுதான் தூய்மை. அப்ப தூய்மை செஞ்சிட்டோம்னா, தூய்மைக்கு தண்ணீரும் தான் தூய்மை, வேற ஒண்ணும் இல்லை. தண்ணீர் தூய்மை செய்யும். அதனால புற தூய்மைனே சொல்றாரு. புற தூய்மை அக தூய்மை ரெண்டுக்குமே தண்ணீர் பொருந்தும். புற தூய்மை நீரால் அமையும் என்று சொன்னால், அக தூய்மை நீரால் அமைங்கிறத 942 சொல்றாரு. அக தூய்மை நீரால் அமையும் என்பதை 942 சொல்லுவார். புற தூய்மை நீரால் அமையும்னா அது வாய்மைங்கிற அதிகாரத்தில் சொல்லுவார். புற தூய்மை நீரால் அமையும் என்று சொன்னா அது வாய்மைங்கிற அதிகாரத்தை சொல்லுவாரு. அக தூய்மை நீரால் அமையும்னா மருந்துங்கிற அதிகாரத்தை சொல்லுவார். இதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. தலைப்பு மாறுது, அவ்வளவுதான். என்ன அவர் என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா, திருவள்ளுவர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, புற தூய்மையும் நீரால் அமையும், அக தூய்மை நீரால் அமையும் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் ஏன்னா அப்படி சொல்லல. புற தூய்மை நீரால் அமையும், புற தூய்மை நீரால் அமையும், அக தூய்மையும் நீரால் அமையும் எனின் அப்படின்னு போட்டிருக்கலாம். அல்லது புற தூய்மை நீரால் அமையும் எனின் அக தூய்மை நீரால் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்.
புற தூய்மை நீரால் அமையும் எனின் அக தூய்மை நீரால் காண்க அப்படி சொல்லியிருக்கலாம். புற தூய்மை நீரால் அமையும் எனின் அக தூய்மை நீரால் காண்க அப்படி எழுதி தமிழ்ல நல்லா இருக்கா? அதுதான் அவர் வந்து அப்ப நீரின்றி அமையாத உலகன்றாரு அவரு. அதை வந்து பொதுவா சொல்லிட்டாரு. அதாவது உள்ள உலகம் வெளி உலகம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து பொதுவா போட்டு விட்டுட்டாரு இல்லையா? உள்ளே வெளியே அப்படிதான் புரிஞ்சுக்க. நான் என்ன ஆசைப்பட்டேன், சும்மா பொழுதுபோக்காக சொல்றேனே தவிர புற தூய்மை நீராளமைன்னு அவரை சொல்றாரு. அகத்தூய்மை நீராளமைன்னு எங்கேயும் அவர் சொல்லவே இல்லை. ஆனால் அகத்தூய்மை நீராளமைன்னு செஞ்சு பார்த்தா தான் அது கண்டுபிடிக்க முடியுது. ஒரு நீங்க ஒருத்தர் போய் இந்த பாத்திரத்தை கழுவிட்டுவான்னு சொன்னா அவர் 2 பக்கம் கழுவிட்டு தான் வருவான். இதை கழுவிட்டுவான்னு சொன்னீங்க பாருங்க, ஒரு ஒரு குவளை கொடுத்து ஒரு கோப்பையை கொடுத்து கழுவிட்டுவான்னு சொல்லி பாருங்க, அவன் அழகா வெளியும் உள்ளே ரெண்டும் சேர்ந்து கழுவிட்டு வருவான். அது அவனுக்கு தெரியுதா இல்லையா? அது அவனுக்கு தெரியுதா இல்லையா? அது தெரியாம எப்படி வந்துடுது? பழக்கத்தில் வந்திருக்கும், அல்லது வந்து உள்ளுணர்வே சொல்லிடுறோம் உள்ளே வெளியும் கழுவணும் அப்படின்னு. கையை கழுவுனா கூட 2 பக்கம் சேர்ந்து தான் கழுவுறான். உள்ளங்கையும் கழுவுறான், புறங்கையும் கழுவுறான். அது அதே மாதிரி தான். கையை கழுவிட்டோன்னு சொன்னா எப்படி உள்ளங்கை மட்டும் கழுவ முடியுமா? அது புறங்கையும் சேர்ந்து கழுவுறான், உள்ளங்கை, இதுதான் ரெண்டுமே சேர்ந்துதான் கழுவும் பொழுது ரெண்டுமே சேர்ந்துதான் கழுவ வேணுங்க. நமக்கு அந்த நோய் வருகின்ற பொழுதுதான் அது நமக்கு புரியல. மற்ற எல்லாமே 2 பக்கம் நம்ம கழுவிட்டு தான் இருப்போம். ஒரு அரியா புள்ளையிட்டு கொடுத்தாலும் கூட அது தண்ணியில போட்டு முக்கி அலசி எடுத்துட்டு வருது. கை கழுவுனாலும் கூட தனியாக உள்ளங்கைக்கு தனியாக தண்ணியோ புறங்கைக்கு தனியாக தண்ணி ஊத்துறது இல்லை. மேலே ஊத்துறதுக்கு தண்ணி உள்ள ஊத்துற தண்ணி கிடையாது. அப்படியே அலசிறப்ப இரு பக்கம் தானே கழுவிட்டு வர்றோம். ஆனால் குடிக்கிறப்ப மட்டும்தான் வெளியே மட்டும்தான் குடிச்சிருக்கிறோம், உள்ள குடிக்க முடியறது இல்லை. அதனாலதான் தண்ணீரை ஊற்றி கழுவுறோம். உள்ள தண்ணி குடிச்சு அதுக்கு தான் தண்ணீரை பயிற்சி எடுக்கிறது. வெளியே கழுவுறதுக்கு நிறைய தண்ணி தேவை, உள்ள கழுவுறதுக்கு குறைந்த தண்ணி தான் தேவை. வெளியே கழுவுறதுக்கு ஒரு வாளி தண்ணி தேவை, உள்ள குடிக்கிறதுக்கு 1 லிட்டர் தேவை. 1 படி தண்ணி போதுவே ஒரு நாளைக்கு. அப்படித்தானுங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னா, இப்போ உள்ள போட்டு நம்ம சுத்தம் பண்ணும்போது வீடை சுத்தம் பண்ணி பெருக்கி குப்பையெல்லாம் வெளியே கொட்டிட்டு உள்ள விளக்கேற்றி வைக்கிற மாதிரி இப்ப இந்த நீர் பயிற்சி வந்து அப்ப உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் நமக்கு தெரியுது. உடம்பு உள்ள நோயெல்லாம் கிளீன் ஆயிடுது. இப்ப அதனால என்ன ஆகுது, நம்ம மனசும் உடம்பு கிளீன் ஆனாலே மனசும் கிளியர் ஆயிடும் இல்லையா? அது கிளியர் ஆயிடும். அதுதான் தத்துவமும். அப்ப நம்ம உண்மையெல்லாம் புரியுது. உண்மைங்கிற விளக்கு நீங்க சொன்ன மாதிரி உண்மைங்கிற ஒரு விளக்கு தான். விளங்கி கொள்ளுதல் விளக்கு. விளக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? விளக்குன்னு என்ன அர்த்தம்? விளக்குன்னா உன்னை நீக்கிறதா விளக்கு, அவ்வளவுதான். உன்னை விளக்கு என்று சொன்னால உன்னை நீக்குதல், அவ்வளவுதான். இப்ப வெளிச்சம்னு போட்டீங்கன்னா வெளிச்சம் எதை நீக்குது? ஆமா, விளக்கம் தருக தமிழ்ல சொல்லு இருக்கு பாத்தீங்க, விளக்கம் தருக. அப்ப அந்த அதுல விளக்கு அப்படின்ற அந்த இதுவும் வருது பாருங்க. விளக்குக அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆமா. அப்ப அதுலயே 2-3 பொருள் வருது. விளக்குன்றது அகல் விளக்குன்னு ஒண்ணு வருது, விளக்குன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு ஒண்ணு வருது, விளக்குனா ஒதுக்குன்னு அப்படின்ற ஒரு மீனிங்கும் வருது. ஆனா அந்த லகர வேறுபாடு வருமோ? லகரம் எல்லாத்துக்கும் ஒரே லகரமா வேற வேற லகரம்? அது வெவ்வேறு லகரம், வெவ்வேறு லகரம். லகரம் மாறும். ஆமாங்க. விளங்குதல் விளக்குதல் எல்லாம் அப்படிதான். வெளிச்சம் ஏன் போகுது? வெளிச்சம்னா என்ன? அந்த இருட்டா இருந்தா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வெளிச்சம்னா விளங்கி கொள்ள முடியுது. வெளிச்சத்துல பாக்குறோம் என்னென்ன இருக்குன்னு தெரியுது, இருட்டுல என்னன்னு தெரியறது இல்லை. அப்ப எது விளங்குகிறது? அறியாமை நீங்குகிறது. அதான் விஷயமே. சுத்தம் செய்கின்ற பொழுது அறியாமை நீங்குகிறது. சுத்தம் செய்கின்ற பொழுது பின்னீங்க சுத்தம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உணவு பொருள் இருக்கிற நம்பிக்கை போயிருதே இல்லையா? இப்ப இளநீர் குடிச்சு நல்லதில்ல, இப்ப இளநீர் குடிச்சா நல்லதுங்கிறது அடிபட்டு போகுது இல்ல. தண்ணியே போதுமானதுன்னு தெரியுது. தண்ணியே போதுமானது. இப்ப நான் கூட சரி ஐயா ஏதோ சொல்றாரு, ஆனா நமக்கு என்ன சொல்லிருக்காங்க சின்ன வயசுல இருந்து,
உடம்பு சூடாயிடுச்சு, நான் இளநீ குடிச்சேன்னா சூடு தணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இளநீ குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வச்சு குடிச்சேன். அது குடிக்கிறதுக்கும் எனக்கு பச்சை தண்ணி நார்மலா வச்சு குடிக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமே தெரியல. அதை பார்த்தேன், இது பார்த்தேன், போட்டு 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 பார்த்தேன். ஆமா இல்லையே, அதுவும் இதேதான் செய்யுது, தண்ணியும் இதேதான் செய்யுது. என்ன டிஃபரன்ஸ், பெரிய டிஃபரன்ஸுமே எதுவுமே தெரியலையே எனக்கு. ஆமா சரி போ, அதுக்கு ஏன் இளநிய சாப்பிடுவானே, அதுக்கு அப்படித்தான். பேசாம தண்ணியே குடிச்சிட்டு போயிடலாமே. போட்டு போட்டு தான் பார்க்கணும் இல்லையா? ஆமா இப்ப இங்க வேற கேசவன் ஐயா வந்திருக்காரு. அவரு கூட 100 ஏக்கரை அது எடுத்த 10 ஏக்கர் பூமி இருக்குது. பொண்டாட்டி பேர்ல 10 ஏக்கர் பூமி இருக்குதுங்கிறாரு. அவங்களும் 1000 தென்னை மரம் வச்சிருக்காரு. தினம் எள்ளு குடிக்கிறாருன்னு கேருங்க மறந்துருப்பாரு. இளநியாவது ஒண்ணாவது தினம் குடிக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது இல்ல. இல்ல இல்ல. ஏன் குடிக்கலன்னா அதை குடிச்சு என்ன பண்ண போகுது? அவ்வளவுதான். ம். குடிச்சு என்ன என்ன கண்டுட்டீங்க? நீங்க குடிக்காத இளநீ என்ன கண்டுக்கிட்டு என்ன கண்டுட்டீங்க குடி ம். இல்லாத வந்த இப்ப இல்லாத வந்து இளநீ குடிக்கல இளநீ குடிக்கலன்னு வெறி இருக்கும். இருக்கிறவனுக்கு அது மேல போ என்னடா இது? ஆனா அது உருவாக்கணும் இல்லையா? இப்போ எதுவா இருந்தாலும் அது இல்ல அப்படின்ற பெருமை, இல்லன்ற வெறுப்புல வேணாம்னு சொல்றதுக்கும் இருக்கு, இருந்துட்டு அதை தொடாம இருக்கிறதும் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? மொத்தத்துல ஒண்ணு ரெண்டுமே. உருவாக்குறதுக்கு முன்னாடியே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே முடிவை தான் தருது. இருந்து குடிக்காம இருக்கிறது, இல்லாம இருந்து குடிக்காம இருக்கு. மொத்தத்துல முடிவு என்னன்னா நீக்குதல் தான். முடிவு என்ன? நீக்குதல். நீக்குதல் தாங்கய்யா. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் நிலையில பாத்தீங்கன்னா அந்த பக்குவம் இல்லாம நமக்கு தண்டனை மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா அது அவுட் ஆஃப் சாய்ஸ். ஆமா ஆமா அதனாலதான் இப்போ அப்ப பஞ்சப்பட்டினியில வந்தவங்க எல்லாம் உடம்பு தூய்மையா வச்சிருக்கலாமே. ஆமா ஆமா தூய்மையா வைக்கிறது நோக்க. அதனாலதான் உணவு பஞ்சம் என்பது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி சுத்தப்படுத்திட்டே போனோம்னா இப்ப வந்து உணவு தேவை. அப்ப அது செயற்கையாக உருவாக்கப்பட்டது, ஆமா மனிதர்களாக உருவாக்கப்பட்டதுதான் உணவு பஞ்சம்ன்றது. பசி ஆமா ஆமா பஞ்சம் எல்லாம் பஞ்சம்ன்றதே அப்போ பொய் தான். பொய் தான். பஞ்சங்கிறது பொய் தான். அதனால எழுதுற ரியல் ஸ்டார்வேஷன் செட் இட் இஸ் எட் அன்னோன் அப்படின்னு எழுதுவாரு. ரியல் ஸ்டார்வேஷன்னா உண்மையான பஞ்சம் என்பது யாருக்கும் தெரியாது. உண்மையான பஞ்சம் என்பது அதாவது பசி என்றதே இப்ப நம்மளுடைய கூற்றுப்படி பாத்தீங்கன்னா பசி என்பதே பொய். ஆமா இப்ப ஜீரண நீர் சுரந்தாலே நோய் வரும், நோய் மரணம் வருதுன்னு. அப்ப ஜீரண நீர் சுரக்காம நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த கருத்துக்கு. அப்ப இங்க பட்டினி அப்படின்றது ஒண்ணு கிடையாது. அப்ப பட்டினின்னு இல்லைன்னா அப்ப பஞ்சம்னு ஒண்ணு கிடையாது. அப்ப இறப்பு அப்போ அதுவும் அதே இதுல நிலை வந்துடும் பாத்தீங்களா? அப்ப பாத்தீங்கன்னா அப்போ இவ்வளவு துன்பம் தேவையில்லையே. மனிதர்கள் வந்து அப்ப தேவை இல்லாமயே போய் அவனாவே பார்த்து ஆப்புல போய் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கு எனக்கு மனிதர்கள். இதத்தான் இத வந்து சுருக்கமா சொல்லியிருக்காரு அர்னால்ட் எக்ரட். எத்தனை காலம் கழித்து பட்டினி என்பது ஆரம்பிக்கிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. இதுவரை யாருக்கும் தெரியாதுன்னா அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் எந்த சாமியாரும் சொல்லல, நானும் சொல்லல, நீயும் சொல்லல, யாருக்குமே தெரியாத ரகசியம் அப்படின்ட்டாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆற்றல் குறையவே இல்லைன்னு அர்த்தம். என்னது ஆற்றல், எனர்ஜி. இவன் இந்த மருத்துவர்கள் சொல்றது அத்தனையுமே வந்து போதையை பொருளை தான் சொல்றாங்க. மருத்துவர் சொல்லக்கூடிய அத்தனையுமே போதைப் பொருள். போதைப் பொருளை தான் எனர்ஜிங்கிறேன். இந்த பொருளை போதைப் பொருளை தான் எனர்ஜிங்கிறேன். அப்படிதானுங்க கேசவன் ஐயா? ஆமாங்க. கலோரிங்கிறது போதைப் பொருள் தான். கலோரி அப்படிங்கிறது போதைப் பொருள் தான். அப்ப கார்போஹைட்ரேட் தான் சொல்றாங்க, மாவு சத்தை தான் சொல்றான். மாவு சத்து உள்ளவன சாராயமா மாறுது. அறிவியல் அடிப்படையில் மாவை நீங்க கரைச்சி வச்சுட்டு அது புளிச்சு போய் சாராயமா மாறிடும். புளிச்சு போய் ஆமா வயிற்றுக்குள்ள போன என்ன பண்ணும்? வேகமா சாராயமா மாறும். நீங்க பாத்திரத்துல வச்சீங்கன்னா மெல்ல சாராயமா மாறும். வயிற்றுக்குள்ள போறப்ப கடுமையான வெப்பம் இருக்கும். அதை விட பாத்திரத்தை விட வயிற்றுக்குள்ள கடுமையான வெப்பம் இருக்குதே இல்லையா? சாராயமா மாற குறிப்பிட்ட வெப்பம் வேணும். சாராயமா மாறுவதற்கு வயிற்றுக்குள்ள வரப்ப வேகமா சாராயமா மாறும். அதுக்கான அந்த உயிர் பொருள் அங்க இருக்குது. அப்ப என்ன பண்ணுது? வேகமா சாராயத்தை மாத்தி அவனுக்கு போதையை கொடுத்து போதையை ஏற்றி விட்டுறது. மிச்சத்துல வெளியே தள்ளி விட்டுறது. மிச்சத்தை வெளியே தள்ளுது.
மிச்சத்துல வெளியே தள்ளி விட்டுரும். அப்போ என்ன பண்ணுது, மிச்சத்தை வெளியே தள்ளி விடுது. சிறுநீர்ல வெளியேற்று விஷத்தை பூரா வெளியேற்றுது, சிறுநீர்ல வெளியேற்றுது, அந்நிய பொருள்னு சொல்லுது. இது என்ன பண்ணுதுன்னா, இப்ப என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மயக்கத்தை கொடுக்குது. நீ உணவு சாப்பிட்டே இல்லையா, ஒரு மயக்கத்தை கொடுக்குது. ரொம்ப இருந்து ஆளை கொண்டு போடுங்கிறதுக்கு என்ன பண்ணுறான், இப்போ வந்து நிறைய குடிக்கிறான், நிறைய சாப்பிட்றான், அவனுக்கு தேவையான போதையை கொடுத்து போட்டு மற்ற பேர் வெளியேற்றிடுது. மொத்தமா போதையா மாச்சுன்னு அத்தனை செத்தே போயிடுவான். அவ்வளோதான். இப்போ இட்லி பூரா போதையா மாச்சுன்னு செத்தே போயிடுவான். 95 விழுக்காடு இட்லி வெளியே வந்துடும், 5 விழுக்காடு சாராயமா மாறுது. மொத்தமே சாராயமா தான் ஆளே செத்துருவான். ஆளே எடுத்துரும். உடம்புக்கு தெரியுது. ஓ, ஆள கொஞ்ச நாள் இருக்கட்டுன்னு உடம்பை வச்சுக்குது. கொஞ்ச நாள் இருக்கட்டு, என்னது கொஞ்ச நாள் இருக்கட்டு, இருந்துட்டு போகுது. இருந்துட்டு போகிறதுக்காக 95 விழுக்காடு வயித்துல. திடக்கழிவா வெளியேற்றுறது. 95 விழுக்காடு திடமா போயிடும். மலம் போடாம 95 விழுக்காடு மலம் தான் போகுது, அது சந்தேகமே கிடையாது. ஒரு 5 விழுக்காடு சிறுநீர்ல போயிடுது, அது சந்தேகம் கிடையாது. அதுல 1 விழுக்காடு நாக்கில படியுது, அது சந்தேகம் கிடையாது. அதுல 2 விழுக்காடு என்னன்னு கேட்டீங்கன்னா கொழுப்பா போய் படிச்சுக்குது, அதுதான் வெளியேற மாட்டேங்குது. அது நம்ம செயற்கையை வெளியேற்ற வேண்டியிருக்கு. செயற்கையா வெளியேற்றணும். அது என்ன பண்ணுது, தண்டனை கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுதுன்னா, நீ புரிஞ்சுக்கிட்டு செஞ்சேன். அதை தான் வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறாரு. அந்த உள்ளே இருக்கிற மாவு சத்து கொழுப்பாக மாறி பல பாகங்கள் படிந்து பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறதுங்கிறான். இப்ப நான் வந்து நேத்து பூரா அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நோயை பத்தி படிச்சுட்டே இருந்தா அது தலையே வலிக்குது. அத்தனை சொற்கள் சொல்றான், அத்தனை சொற்கள், அத்தனை செயல்பாடு சொல்றான். அந்த செயல்பாடு மனசுலயே வச்சுக்கொள்ள முடியாது. எப்படித்தான் சொல்றாங்களோ தெரிய மாட்டேங்குது. இந்த டாக்டர்களுக்கு வேற வேலையே இல்லையா தெரியுது. அதாவது ஒவ்வொரு உறுப்புகளுக்கு 1000 செயல்பாடு சொல்றான் ஐயா. ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணாவே அது அத்தனை பேர் எழுதுறானே இல்லையா, இதுல என்னத்தை சொல்றான், அதுல என்ன நமக்கு புரியுது அது? சுத்தமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் நியூட்ரல் ஆயிருது. எல்லாமே ஒரே வார்த்தையில முடிஞ்சே போச்சு. நார்மல். அது வேணும் இது வேணும்னு எதுவுமே இல்லையே. அதனாலதான் நம்ம வந்து மருத்துவ ஆய்வு பண்ணிக்கணுங்க. 100 ரூபாய் செலவுல மருத்துவ ஆய்வு பண்ணிக்கணும். நார்மல் செக்கப்னு ஒன்று இருக்குதுங்க, ரொம்ப மலிவு. நார்மல் செக்கப்ங்கிறது ஒன்று இருக்குது, ரொம்ப மலிவு. நீங்க கடுமையான நோய் வந்துட்டு செலவதிங்க ஐயா. கடுமையான நோய் வந்தா பயந்து போய் இந்த நோயை உறுதிப்படுத்துறதுக்கு அவன் எக்கச்சக்கமா செலவு பண்ண வேண்டி இருக்குது. எக்கச்சக்கமா அந்த ஆராய்ச்சிக்கு மட்டுமே. நோய் தீர்ப்பதற்கல்ல. லிவர்ல பிலூருபின் இருக்குதா, அந்த பச்சை பித்தல் இருக்குதா, லிவர் டெஸ்ட்னா அது தனியா, அது 10-15 இருக்குது. லிவர் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, லிவர் டெஸ்ட். ஆமா, அது ஃபேட்டி லிவர் டெஸ்ட்டுங்கிறான். அடங்கொக்க மக்கா, அது ஒன்று. அதுக்கு தான் மொத்தமாவே நேரமானது நீங்க செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குறைந்த செலவு இதெல்லாம் பண்ணினா தான் அது உங்களுக்கு தைரியம் வரும். லிட்டர் தைரியம் வராது. யார்ட்டையும் காட்ட மாட்டீங்களா, ஏற்கனவே பண்ணிட்டு வந்திருக்கேன், நீங்க காட்டலாம். பண்ணி வச்சுக்கணும். கேட்பான், இவெல்லாம் சொல்றீங்க இல்லையா, இங்க ரத்தத்தை ஆய்வு பண்ணான்னு கேட்டா ஆமான்னு சொல்லணும் இல்லையா, அது சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க சொல்றதுக்கு யாராவது கேட்பான். அதனால ரொம்ப ஆனா தைரியமா குணமாக்கலாம், பயப்படவே தேவையில்லை. எந்த நோயும் எளிமையா குணமாக்கலாம். இந்த நோயும் பயப்படவும் அவசியமே இல்லை, பயமே இதுல கிடையாது. அதுக்குதான் நம்ம வந்து பயப்படுத்தா இருந்து நான் சுத்தப்படுத்தியிருக்கேன். நம்ம உணவே வந்து அப்படியே நோய் இருந்தாலும் அதுவா குணமாயிட போகுது, அப்படிதான் கான்செப்ட் எதுவும். ஆமா, என்ன அந்த தண்ணீரை அருந்தினால்தான் அது குணமாகுது, இல்லைன்னா குணமாகாது, வெளியே போகாது எதுவுமே. தண்ணீர் வந்து வெளியேற்றுறது, எல்லாத்தையும் கரைச்சி வெளியேற்றும். ஏன்னா இந்த மாவு பூரா எல்லாம் மாவு என்ன பண்ணிருக்குதுன்னா, உணவு நிறுத்திட போறோம், உன்னோட உணவு பழக்கத்தை நிறுத்த போறோம். நிறுத்திட்டு தண்ணீரை மருந்து அருந்துறப்போ அப்ப உணவு பழக்கத்தால் ஏற்பட்ட அத்தனை நச்சுத்தன்மையும் போய் அது கரைச்சி அதை என்ன கரைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு 3-4 மாசம் ஆகுது. அதான் அந்த பொறுமை அவனுக்கு வேணும். இவன் அதை விட்டு போட்டு மருந்து மாத்திரையை போட்டு அமுக்கிட்டே இருக்கிறான், அது ஒன்றும் பண்ணாது. அவனுக்கு சாவு சீக்கிரம் வந்து சித்திரவதை பண்ணி செத்து தான் போகணும். இங்கிட்ட எடுக்கிறதே இல்லை. மருந்து வந்து எந்த நோயை குணமாக்காது. இப்ப மருந்துன்னு எழுதின மாதிரி தான் ஒரு நோயை வந்து தெரியாம செய்யறத, ஒரு நோயை வந்து இருக்கிறது தெரியாம செய்யணும். அதாவது மூடி வச்சுக்கிற மாதிரி, ஒரு பொருளை போட்டு டப்பால போட்டு மூடி வச்சுக்கிறீங்க, மூடி வச்சுட்டு உள்ள என்ன நினைச்சுக்கிறீங்க, மூடி வச்சுக்கிறது.
உள்ள போட்டு மூடி வச்சுக்கிறது. உண்டியில காசு போட்டு மூடிக்கிற மாதிரி. காசு உண்டியில தான் இருக்குது, ஆனா நமக்கு தெரியறது இல்லை. அந்த மாதிரி தான் மருந்துங்கிறது. அது அது மூளைக்கு ஏமாத்தி விட்டுறது. வழி தெரியாம இருக்கிறதுக்காக, வழி தெரியாம இருக்கிறதுக்கு தான் மூளைக்கு தொடர்பு துண்டிச்சு விட்டுறான். மூளைக்கு என்ன பண்றதுன்னு தொடர்பை கட் பண்ணிடுது. கட் பண்ணிட்டோம்னா உள்ள இருக்கிறது தெரியாது. இப்போ நம்ம கண்ணை கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்ணை கட்டிட்டோம்னா வீடு தெரியாது. அதே மாதிரி தான் கண்ணை கட்டிட்டோம்னா எதுவும் தெரியாது. அதான் கண்ணை கட்டிக்க சொல்றாங்களே, கண்ணை கட்டி காட்டில் விட்டேன்னா ஒன்றும் தெரியலைங்க. அது மாதிரி தான் கண்ணை கட்டி காட்டில் விடுற மாதிரி தான் இந்த மருந்து என்பது தற்காலிகமாக அது அழுத்தி வைக்கிறது. அதைத்தான் தெளிவாக சொல்றான். மருந்து என்பது பக்க விளைவை அழுத்தி வைத்து, பக்க விளைவு தான் சொல்றான், மூலத்தை கூட சரி கிடையாது. இந்த பக்க விளைவு தான் எல்லா பிரச்சனையும் உண்டாக்கும். பக்க விலைக்கு பயந்துட்டு தான் ஓடுறது. பக்க விலைக்கு பயந்துட்டு தான் ஓடுறது. மூலத்தை குணமாக்க முடியாதுன்னு சொல்றான். மூலத்தையும் குணமாக்க முடியாது, பக்க விளைவும் குணமாக்க முடியாது. இப்போ மூலத்தையும் குணமாக்க முடியாது, பக்க விளைவும் குணமாக்க முடியாது. அப்படின்னு என்ன பண்ற, மருந்து கொடுக்கணும் பக்க விளைவை அழுத்தி வைப்பதற்காக. என்னது, அழுத்தி வைத்து, அது அழுத்தி வைத்ததுன்னா அது வெளியே போகாமையே அல்லது செயல்படாம இருப்பதற்கு தற்காலிகமா இழுத்து பிடிச்சிக்கிறது. அதாவது ஓட பாக்குது, இழுத்து பிடிச்சிக்கிறீங்க, கையை பிடிச்சி இழுத்துக்கிறீங்க, விட்டா ஓடிடும், விட்டா ஓடிப்படும். இந்த மருந்து அந்த வேலை செய்யுது. அப்புறம் வீரியம் குறையிறப்ப அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். மீண்டும் அது ஓட பாக்குது இல்லையா, வலி உண்டாக்குதா, மீண்டும் போய் மாத்திரை போட்டுக்க, மீண்டும் போய் மாத்திரை போடணும். அப்ப பிரச்சனையே தீராது. பிரச்சனையே சிக்கலே தீராத இருக்கிறத மருந்துடைய வேலை. அதைத்தான் டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் தெளிவா எழுதுறாரு. டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் இந்த ஹீலிங், அதெல்லாம் ஒரு ஹீலிங் வித் மைண்ட் பவர்ல மருந்து மாத்திரைகள் என்பது நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறவர் தெளிவா சொல்லிட்டார். மருந்து தெளிவாக சொல்றாரு. மருந்து மாத்திரை என்பது நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. அந்த மொத்த நம்பிக்கையும் மருந்து மாத்திரை மூலிகைகள் இவை யாவும் இந்த மொத்த நம்பிக்கையும் நோயின் அறிகுறிகளை அழுத்தி வைத்து பிற்பாடு நோய் அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. ஆகையினால் நீங்கள் அப்படிதான் எழுதுறாரு பாருங்க, எழுதுறாரு. என்ன சொல்றாரு டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் சொல்றாரு. டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் அழகாக சொல்றாரு. என்ன சொல்றாரு அந்த புத்தகத்துல, ஹீலிங் வித் மைண்ட் பவர், மனதை வைத்து. அப்ப அந்த மனம்ங்கிறது 7ஆம் அறிவு ஏன் புரிஞ்சுக்கல நீங்க? இப்ப அறிவை வைத்து பிரச்சனை. இப்ப தலைப்பே வந்து ஹீலிங் வித் மைண்ட் பவர்ங்கிறார். அப்ப அறிவு இங்க எங்க போச்சு? அறிவை வைத்து குணமாக்கணும் சொல்லவே இல்லையே. என்னது சொல்ல, அறிவை சொல்ல. மைண்டுனா என்ன? அதுதான் ஆற்றல். இப்ப ஹீலிங் வித் நாலேஜ் பவர்னு சொல்லாமலே இல்லையா? சொல்ல. ஏன் சொல்லல? இதுக்கு ஒரு எம்டி டாக்டர், அவருக்கு தெரியாதா? அப்ப மைண்டுன்னு ஒரு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? எந்த மருத்துவர் தான் சொல்றானான்னு பாருங்க. இந்தியாவுக்கு ஒரு மருத்துவனாவது மனம்னு ஒண்ணு இருக்குதுடா எவனாச்சும் சொல்றானு பாருங்க. இந்த வெள்ளைக்காரனுக்கு இருக்கிற அறிவு ஏன் இந்தியாவில் இருக்கிற காட்டு மிராண்டுகளுக்கு இல்ல? இந்த புத்தகத்தை அவர் மறுக்க முடியாதுங்க. எழுதுறது எம்டி டாக்டருங்க. ஒரு எம்டி டாக்டர் சொன்ன எப்படி மறுப்பீங்க? அமெரிக்காவில் உட்காந்துருக்காரு. அமெரிக்காவில் இருக்கிற மருத்துவர். அவர் வந்து பல்துறை தத்துவங்களை படிச்சுட்டு எழுதுறவங்க. அவங்க நோக்கமே வந்து பல்துறை தத்துவங்கள். அதனால அமெரிக்கா வந்து பல்துறை தத்துவத்தை பேசுகின்ற மருத்துவர்கள். நீங்க போய் ஒன்னும் பேச முடியாது. நீ அவரை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னா நீ அறிவை நிரூபிக்கணும். அப்ப நீ வந்து உன் அறிவை வைத்து நோயை குணமாக்கணும் கேட்ட என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒரு எம்டி டாக்டரே சொல்றாரு. அப்ப அவரு எம்டி டாக்டர் தெரியாதா அறிவை வைத்துக் கொண்டு நோயை குணமாக்க முடியாது அவர் சொல்றாரு. மனதை வைத்து நோயை குணமாக்கலாம்னு சொன்னாவே, மனதை வைத்து நோயை குணமாக்கலன்னு சொன்னாவே இன்னொன்னு என்ன வருது? அறிவை வைத்து நோயை குணமாக்க முடியாதுன்னு தெரியுதா இல்லையா? என்ன திருவிழா சென்டர் சத்தத்தை காணும்? சிந்தனை செஞ்சுட்டு இருக்கேங்க. புரியுது, யோசிச்சுட்டு இருக்கேன். சொல்றது யாருங்க? சொல்றது ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவர் இல்லையா? அவர் உடலை பற்றி படிச்சவர் தானே, மெடிசினை பத்தி படிக்கிறவங்க. எம்டி டாக்டராவே மெடிசினை பத்தி படிக்கிறவர்.
மெடிசினை பத்தி சொல்லியே போட்டாரே. மெடிசின் என்பது நோயை குணமாக்காது, அழுத்தி வைக்கும். அப்படித்தான் சொல்றது மருத்துவர். அது அது தெரிஞ்சு போச்சு இல்லையா? அதனாலதான் நோய் தீர மாட்டேங்குது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம், அழுத்தி வைக்க, கண்ட்ரோல்னா ஒரு கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது, அதாவது குணமாக்குறது இல்ல. என்னது? அவங்களோட வியாபாரம் செழிச்சு இருக்கணும் அப்படின்றதுக்காக சுயநலம் கருதி செய்யப்படுறதாங்க அதெல்லாம். இப்போ ஆமா ஆமா அதாவது உணவு தொழிலும் தடைபடக்கூடாது. அவங்களுக்கு நோக்கம் என்னன்னு தெரியாம அதை ஹேண்டில் பண்றதுனால அதுக்கு தீர்வும் கண்டுபிடிக்க போறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த இதை சார்ந்த ஒரு அறிவும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமா இதே உணவனோட அடிப்படை தெரியல. உணவனோட அடிப்படை தெரியாம மருந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப கேள்வி அதுதான் வருது எனக்கு. உணவனோட அடிப்படையே என்னன்னு தெரியல, உடலினுடைய அடிப்படையும் தெரியல. அப்ப மருந்து மட்டும் எப்படி உருவாக்குறாங்க, எப்படி கொடுக்கறாங்க? அதுக்கு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆராய்ச்சி பண்றது எலிகளை தானே ஆராய்ச்சி பண்றாங்க. எங்க எலிகளை தாங்க ஆராய்ச்சி பண்றாங்க. எலிகள், குரங்கு, புழு, பூச்சி இதைத்தான் ஆராய்ச்சி பண்றாங்க. என்னது? ஆராய்ச்சிக்குன்னு பல உயிர்களை, குதிரையிலிருந்து குதிரை, யானை எல்லா விலங்கையும் விடுறது இல்லை. எல்லா விலங்குகளும் செலவு கம்மியா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா எலி, அவ்வளவுதான். இப்ப யானையை வச்சு ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏன் யானை வச்சு ஆராய்ச்சி பண்ண பெருசு. எலி ஏன்னா எலி சும்மா உற்பத்தி ஆயிட்டே இருக்குது. எலி அதை விட இப்ப என்ன சொல்றான்னா, மண்புழு ரொம்ப மலிவுங்கிறான். என்னது? இப்ப மண்புழுவுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மண்புழு அதை விட மலிவுங்கிறான். அதை விட ஒரே ஒரு மூவ்மெண்ட் இன்னும் கம்மி. அதோட மூவ்மெண்ட் இன்னும் கம்மி. இன்னும் கூர்ந்து கவனிக்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்ப எலியாச்சும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கும். ஆமா, இது அவ்வளவு ஓடாது. அதோட நகர்வு தன்மையும் கம்மி. பிளஸ் வந்து மெயின்டெனன்ஸும் ஈஸி. என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, மண்புழு இருக்கிறதா எல்லா உயிரிலும் இருக்குதுங்கிற. அப்ப மண்புழு இருக்கிறத எல்லா உயிரிலும் இருக்குது, தாவரத்தில் இருக்கிறதா மண்புழு இருக்குது, மண்புழு இருக்குது, எல்லா உயிரிலும் யாரு மனிதன் வரைக்கும் வர்றான். அந்த மரபணுல இருக்கிற செய்திகளும் அது இருக்கிற ஜீன்கள், அதுல ஜீன்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த மரபு ஜீன் என்பது அந்த என்ன சொல்றாங்கன்னா டிஎன்ஏல இருக்கிற ஒரு பகுதி. டிஎன்ஏல இருக்கிற அந்த டிஎன்ஏ சொல்லக்கூடிய அந்த சங்கிலி தொடர், அது ஒரு சங்கிலி தொடருங்கிறான். டிஎன்ஏங்கிற ஒரு சங்கிலி தொடர். என்னது? ஒரு சங்கிலி தொடர், செயின் மாதிரி. அதுல ஒரு பகுதி ஜீன்கிறான். அதுல ஒரு பகுதி அந்த ஜீன் எல்லாத்துலயும் இருக்குதுங்கிறான். இது தெரிஞ்சு போச்சு. எல்லாத்துலயும் இந்த கிருமி இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஒவ்வொன்றும் வெவ்வேறு செயல்பாடு, ஒவ்வொன்றும். அதனாலதான் இவன் கட்டுப்படுத்த முடியல. இப்ப தலையை வெட்டி வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, ஆனா கட்டுப்படுத்த முடியல. எல்லாம் வெவ்வேறு செயல்பாட்டில் நடக்குது. அப்ப அந்த ஜீனோட எக்ஸ்பிரஷன்ல ஆல்ரெடி ஏதோ ஒரு குற்றமோ குறையோ நோயோ ஏதோ ஒண்ணு தொற்றாக இருந்து ஒரு ஜெனரேஷனுக்கும் இன்னொரு ஜெனரேஷனுக்கும் இருந்தா அது இந்த நீர் மருத்துவம் மூலயமா அதை குணப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் நாம சொல்றேன், இது வந்து ஜீன் தெராபி. அவன் என்ன சொல்றான், ஜீன் தெராபி அப்படின்னு என்னமோன்னு சொல்றான். அதெல்லாம் இப்ப புதுசா நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண போறதில்ல. என்ன வேண்டாம்னா காரணத்தை கண்டுபிடிக்காமையே தீர்வுக்கு வழி சொல்றான். காரணம் என்னன்னு தெரியாமையே காரணம் என்னன்னு சொல்லாமே தீர்வு. அட என்ன காரணம் எல்லாமே சொல்யூஷன் சொல்றது. எதுக்கு என்ன சொல்யூஷன் மட்டும். அப்ப என்ன அது உனக்கு என்ன பிரச்சனை தீருது இல்ல? ஆமா 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 ஆமாட்டு நாம என்ன பண்ண அவசரத்துக்கு ஒரு பக்கம் போறோமா? ஏப்பா எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற பிரச்சனை தீருது இல்ல? ரைட்டா ரைட். அது உண்மையாலவே தீரவே இல்லை. அப்ப வந்து அது ஏன்னா பிரச்சனையே வந்து அது முன்னேறாத உயிரினம். அது வந்து நமக்கு வந்திருக்கே தவிர நம்ம விலங்குல இருந்து மாறி. தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் மாதிரி
வண்டி ஆமா ஓடுதா, அவ்வளவுதான். அது ஓட்ட ஓட்டையாதே போயிட்டு வண்டியில இருக்கு. தண்ணி ஒழுகுதா, ஆ, இல்லாட்டி எல்லாம் சாமான் எல்லாம் கல்லு விழுதா எல்லாம் பிரச்சனை கிடையாது. வண்டி ஓடுதா, எழுஞ்சு உட்காருறியா, அவ்வளவுதான் முடிஞ்சது. அது சரியா இருக்காலாம் பார்க்க கூடாது. எப்படியே போய் சேர்ந்துருச்சுல அப்படிம்பா. எப்படியே போய் டெஸ்டினேஷன் தான் உனக்கு முக்கியம். நீ போற வேண்டிய இடம் வந்துச்சா, அது இறங்கி வரைக்கும் இறங்கி வண்டியை உருட்டிட்டு போறியோ தள்ளி இறங்கு. போறியோ ஆமா அவ்வளவுதான். ஆமா அதனாலதான் ஓட்டுநர் நடத்தணும் பார்த்து எதையும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன் இப்ப ஓட்டுநர் நடத்தணும் பார்த்து தினம் வண்டி ஓட்ட வரிசையில பார்க்கதான் அவன் வேலை. வர போய் ஏத்தி இறக்கு ஏத்தி இறக்கு ஏத்தி இறக்குங்க. தனியார் வண்டியில தான் அவ்வளவு கவனம் பார்ப்பானுங்களே தவிர நீங்க வந்து டிரைவர் கண்டக்டர் அரசு வண்டியில பாத்தீங்கன்னா எந்த அவங்க ஏறி உட்காருவாங்க, வண்டி ஓட்டுவாங்க, பணம் இவ்வளவுதான் தவிர மற்றபடிக்கு வண்டி ஓட்டையா இருந்தா என்ன ஒழுகுல இதெல்லாம் அவருடைய வேலையா இல்ல. அப்ப இதே மாதிரிதான் ஓடிட்டு இருக்கு நம்ம பாடியும், ஹியூமன் பாடியும் டாக்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு அல்லோல் படுது. அதே வந்து தனியார் வண்டியில பிரைவேட் பஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா பொறுப்பும் யாருக்கு தெரியுமா உண்டு? இவர் 2 பேர்த்துக்கு உண்டு. ஏன்டா டிரைவர் பாக்கலையாம்பா, கண்டக்டர் பாக்கலையாம்பா, எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். யாரு? இப்பதான் படுத்துட்டு போற மாதிரி எல்லாம் வந்துருச்சு வண்டி. அதெல்லாம் எப்படியா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் டிரைவர் கண்டக்டர் தான் பொறுப்பு. இப்ப டிரைவருன்னு இப்ப இல்ல. நான் அன்னைக்கு ஒரு நாள் பஸ்ல போயிருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் எதுக்கு அந்த எப்போ போனேன். டிரைவரே என்ன பண்ணா அவரு மைக்ல சொல்லிட்டு போயிடுறாரு. அவ்வளவுதான். அவர் இறங்கல சொல்றதில்ல. இறங்கு, டிரைவரும் அவர் தான், ஓட்டுநரும் அவர் தான், இறங்கு அப்படிங்கிறாரு. யாரும் கிடையாது, ஒரே ஆள் தான் போயிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ரொம்ப தூரமா போறவனுக்கு ரொம்ப தூரமா போற வண்டிக்கு தான் 2 டிரைவரு. பக்கமா போறவருக்கு டிரைவரே கிடையாது. 5 மணி நேரத்துக்கு டிரைவரே கிடையாது. அவர் ஒரே ஆள் தான். இப்ப வெளிநாட்டுல ஒரே ஆள் தானுங்க. கண்டக்டர் இருக்க மாட்டாங்க. ஆமா, இங்கேயும் கண்டக்டர் இல்லைங்க. செக்கிங் மட்டும் எப்பயாச்சும் வருவாங்க. இங்க அது நமக்கு பேங்க் கார்டு இருக்குல்ல, அதே கார்டை வச்சுதான் டேப் பண்ணுவோம். உள்ள ஏறும்போது ஒரு மிஷின் இருக்கும், அதுல வைக்கணும் நம்ம கார்டை, பேங்க் கார்டை. அது ஆட்டோமேட்டிக்கா பதிவு இறக்கும் செய்திடும். நம்மளோட பேங்க்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காவே காசை புடிச்சுக்கும். அப்ப அங்க ஒரு ஆளுக்கு மறுபடியும் வேலை கிடையாது. ஒரு ஆளுக்கு வேலை டிரைவர் கண்டக்டர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. வருவாங்க, செக்கிங் மட்டும் மிடில்ல வருவாங்க. அந்த கார்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. நம்ம கரெக்டா ஸ்கேன் பண்ணிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு மிடில்ல வந்து செக் பண்ணுவாங்க. அதுதான் பணம் போயிருந்தாங்க உங்களுக்கு இதுல காட்டுருமே. இல்ல காட்டிடும். சம்டைம்ஸ் அந்த வேகமா போற டைம்ல என்ன பண்ணுவாங்க, சிலவங்க வேணும்ட்டேவோ மறந்து போயோ அதை டேப் பண்ணாம போயிடுவாங்க. ஓ அவசரத்துலயா? இப்போ 10 பேர் ஏறுறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். திடீர்னு மிடில்ல எவனோ வந்து ஓபி அடிச்சுட்டு உள்ள போயிடுறான். அது நடக்குதா? நடக்கும். தவறுதலாவும் நடந்திருக்கலாம், வேணும்ட்டேவும் பண்ணிருக்கலாம். ரொம்ப கூட்டமா வருது, டிரைவர் ஒருத்தர் தானே இருக்காரு, செக்கிங் வருவாங்க. அவன் கையில வச்சிருக்கணும். பாத்துட்டேன், ஸ்கேன் பண்ணியாச்சு, ஸ்கேன் பண்ணியாச்சு அப்படின்பா. அப்ப ஸ்கேன் பண்ணிட்டே தான் இருக்கணும். எடுத்துன்னு டக்குன்னு காட்டிட்டு தான் உள்ள போகணும் இல்லையா? ஆமா, சவுண்ட் வரும் டேப்னு ஒரு சவுண்ட் வரும், டீட் ஒரு சவுண்ட் வரும், பீப் சவுண்ட் வரும். இது போகப்ப என்னன்னு இருக்கைக்கு முன்னாடியே வச்சிருவா. இப்ப வந்து அந்த படம் தானே ஒரு பிரிண்ட் அடிச்சு வச்சிருப்பான், அந்த பிரிண்ட்ல காட்ட வேண்டியதுதான். அப்போ நேரம் நிறைய கூட்டம் இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஸ்கேன் மெஷின் ஒவ்வொருத்தர தான் அவன் கண்ணு எதிர்க்க தான் நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அது 2 இடத்துல வச்சிருப்பான். 2 இடத்துல ஏறலாம். உள்ள ஏறும்போது 2 இடத்துல இந்த பக்கம் ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க, அந்த பக்கம் ஒரு மிஷின் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்ப எவனா வைக்கலாம், கூப்பிடு அவன் வைக்கல பேர் அப்படியே கூப்பிடுவான். கூப்பிடுவான், வச்சிருப்பான். எல்லாமே ரைட் தான். நல்லா ஆழமா. இப்ப இது மாதிரிதான் நம்ம உடம்பும் செயல்படுது. நம்ம நீர் மருத்துவத்துல போகும்போது நீ எங்க ஓடுற, இரு ஜீரணமாக போ, இரு ஏன் அவசரம் அப்படின்னு சொல்ற மாதிரிதான். எல்லாமே இப்படித்தான் போகுது. அவசரப்படாத, பொறுமையா பண்ணு, அது வெளியே போகட்டு, அது அந்த வேலை செய்யட்டு, எல்லாரும் முறையா செய்ய, பொறுமையா செய்ய, நிதானமா செய்ய. இப்ப எல்லாத்துக்கும் புரிந்து கொள்ளலாம். எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு பண்ணலாம். மறுபடியும் நம்ம இதை பத்தி பேசுவோம். சரிங்களா? நன்றி. நன்றியா. நன்றி.